வணக்கம். மிக்க நன்றி, மிக்க அன்பும் அன்புக்குரிய இனிய நண்பர் பேராசிரியர் ஐயர் அவர்களை நீங்கள் பழைய பழைய காலத்தை பழைய காலத்தை ஒரு தரம் நீங்கள் திருப்பி நினைவூட்டி விட்டிருப்பீர்கள். அந்த காலத்தில் உங்களுடைய வீட்டிற்கு வந்து புத்தகங்களை இரவல் விட்டு போகிற பொழுது மிக முக்கியமான ஒரு நூல் என்னுடைய சிந்தனைகளையும் எழுத்து முறைமைகளையும் பாதித்த ஒரு நூல் அசோகமித்திரனுடைய கரைந்த நிழல்கள். அதை நீங்கள் தான் எனக்கு தந்தீர்கள். அது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நினைவிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அசோகமித்திரனுடைய அந்த எல்லா சிறுகதைகளையும் ஆழமாக உன்னிப்பாக வாசித்து அதனை நான் இன்று இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய இன்றைய உரைக்கான தலைப்பு மாற்று பண்பாட்டு பதிவுகளாக எப்படி இலக்கியங்கள் அமைகின்றன, அமைய முடியும் என்பது பற்றி. இந்த தலைப்பை பற்றி நான் சிறிது விளக்கமாக கூற விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக 1990ஆம் ஆண்டு என்னுடைய முதலாவது சமூகவியல் அல்லது சமூகவியலும் இலக்கியம் சார்ந்த ஒரு ஆய்வு கட்டுரையை நான் எழுதி வெளியிட்டிருந்தேன். அது நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகின்ற இப்பொழுது வந்த ஆய்விதழ் வருவதில்லை, சவுத் ஏஷியா புல்லட்டின் என்ற அந்த இதழில் வெளிவந்தது. அந்த கட்டுரையினுடைய பொருண்மை என்னவென்றால், கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ் நேஷனலிசம் இன் ஸ்ரீலங்கா, அதாவது தமிழ் தேசியவாதத்தினுடைய பண்பாட்டு அரசியல் என்பது பற்றின ஒரு ஆய்வு கட்டுரை. இந்த ஆய்வு கட்டுரையுடைய அது ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் 2 வரிகள் மாதிரி ஒரு மேற்கோள் மாதிரி நான் கொடுத்திருந்தேன். அந்த மேற்கோள் மிக புகழ்பெற்ற மானுடவியலாளரான சமூகவியல் மானுடவியலாளரான லியோ லொவன்தால் என்ற அறிஞர் சொல்லியது. அந்த கூற்று என்னவென்றால், இந்த சமூகவியலாளர்களும் மானுடவியலாளர்களும் ஏனைய சமூக விஞ்ஞானத்தை சேர்ந்தவர்களும் இலக்கியத்தை ஒரு கச்சா பொருளாக தங்களுக்கு பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. சொன்னது என்னன்னு சொன்னால், we cannot simply let the social scientists and sociologists to use literature as a raw material. அந்த அந்த கருத்தோடு தான் நான் என்னுடைய அந்த கட்டுரையை துவங்கி இருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாமல் நாங்கள் இலக்கியத்தை பற்றி பேசுகிற பொழுதும் இலக்கியத்தை பற்றிய பன்முகப்பட்ட பார்வைகளை பற்றி பேசுகிற பொழுதும் இலக்கியங்களை சமூகவியல், மானுடவியல், வரலாற்றியல், அரசியல் பின்புலத்தில் வைத்து பார்ப்பது அவசியம். அதை தவிர்க்க முடியாது என்பதை எங்களுக்கு மிக ஆணித்தரமாக உரைத்தவர்கள், அறிவூட்டியவர்கள் பேராசிரியர் கைலாசபதியும் சிவத்தம்பியும் தான். அப்போ நான் அந்த மரபில் வந்தபடியால் நான் அதனை பின்பற்றுகிறேன். ஆனால் இலக்கியத்துக்கும் கவிதைக்குமான அந்த சுய நிர்ணயத்தை, இந்த தன்னாட்சியை, தன்னுரிமையை நான் விட்டு கொடுப்பதில்லை. அந்த பின்னணியில் தான் இந்த இந்த மாற்று பண்பாட்டு பதிவுகள், அந்த மாற்று பண்பாட்டு பதிவுகளாக எப்படி இலக்கியங்களும்
கலைகளும் குறிப்பாக கவிதையும் பங்காற்றுகின்றன என்பது பற்றித்தான் என்னுடைய இன்றைய உரை. இந்த இந்த உரைக்கான மையத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோனேல் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக 4 மாதங்கள் பணியாற்றிய போதுதான் என்னுடைய மனதில் இந்த கருத்து உதித்தது. அந்த பல்கலைக்கழகத்தில் மிக அற்புதமான ஒரு சுவடிகள் காப்பகம், நான் சுவடிகள் காப்பகம் அருங்காட்சியகம் என்று சொல்வது இந்த ஆர்கைவ்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வதனுடைய தமிழ். ஆர்கைவ்ஸை பெரும்பாலும் எங்களுடைய தமிழில் ஆவண காப்பகம் என்று பயன்படுத்துகிறார்கள். எனக்கு அந்த சொல்லோடு மிகவும் உவப்பான சொல்லாக நான் அதை கருதுவதில்லை. இருந்தால் ஆவணம் என்பது ஹிந்தியில் இருக்கின்ற தஸ்தாவேஜ், டாக்குமெண்ட், அல்லது ஆப்னா என்று இந்தியில் இருக்கின்ற இந்த எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சான்று. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழுக்கு அதை ஆவணம் என்று எடுத்து ஆவண காப்பகம் என்று இப்பொழுது ஆவணம் என்று பயன்படுத்துகிறோம். அது பரவலாக வந்துவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு என்ன ஒரு புதிய சொல் இருக்கட்டுமே என்று நாங்கள் அதை வைத்திருக்கலாம். ஆனால் மிகவும் பொருத்தமான சொல்லு என்ன என்று சொன்னால், எங்களுடைய பழைய தமிழிலும் பழைய மரபிலும் இருந்து வருகின்ற சுவடுகள். நாங்கள் சுவடுகளை தேடுகிறோம், சுவடுகளை பேணுகின்றோம், அவற்றை அருங்காட்சியகத்தில் வைத்து பேணுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய மரபுரிமையும் எங்களுடைய பண்பாட்டின் மூலங்களும் அழிந்து விடக்கூடாது அல்லது மறைந்து விடக்கூடாது என்ற ஒரு காரணம்தான். அப்படி அந்த ஆர்கைவ்ஸில் அல்லது சுவடி காப்பகம், ஆவண காப்பகத்தில் இருக்கிற பொழுதுதான் எனக்கு சில சிறப்பான புதிய கருத்துக்கள் உதித்தன. அந்த கருத்துக்களில் ஒன்றுதான் இலக்கியத்தை, குறிப்பாக கவிதைகளை, குறிப்பாக தமிழினுடைய நெடுங்கவிதைகளை, காவியங்களை நாங்களே எங்களுடைய சுவடிகளாக, ஆவணங்களாக கொள்ள முடியாது. அந்த கேள்வி எழும்பியதற்கு இன்னும் ஒரு காரணம், இங்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், தமிழ் மக்களுடைய வரலாற்றை பற்றி அதுக்கான சான்றுகளையும் தேடுகின்ற பொழுது எங்களுக்கு சங்க இலக்கியங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சான்றுகளாக இருக்கின்றன. அவை இலக்கிய சான்றுகள். ஆனால் சமூக விஞ்ஞானத்தில் நாங்கள் அவற்றை அகச்சான்றுகள் என்று சொல்கின்றோம். அகச்சான்றுகளை விட புறச்சான்றுகளுக்குத்தான் வலிமையும் பெருமதியும் அதிகம் என்று கருதுகிற ஒரு போக்கு தான் இப்பொழுது நிலவுகிறது. புறச்சான்று என்று சொன்னால் இந்த கல்வெட்டு ஆதாரங்கள், தொல்லியல் சார்ந்து வருகின்ற ஆதாரங்கள், அல்லது இந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்கின்ற பல்வேறு வகையால் வருகின்ற ஆதாரங்கள், அவற்றை புறச்சான்றுகள் என்று கருதி அகச்சான்றுகளாக இலக்கிய பதிவுகள், வாய்மொழி மரபுகள், பிறகு ஒவ்வொரு மக்கள் கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பான பண்பாட்டு பதிவுகள், அவற்றை அகச்சான்றுகள் என்று போடுகிற ஒரு மரபு, அது மேலைத்தேய மரபு. அதை இந்த காலனித்துவ மரபு கூடாக எங்களுக்கு வருவது. அதைத்தான் இப்பொழுது பெரும்பாலும் எல்லோரும் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். அப்போ இலக்கியங்களை மாற்று பண்பாட்டு பதிவுகள் என்று நாங்கள் சொல்கிற பொழுது, இந்த ஏற்கனவே நாங்கள் தந்திருக்கின்ற ஏற்றுக்கொண்டிருக்கிற புறச்சான்றுகளுக்கு அப்பால் அந்த புறச்சான்றுகளை மீறி அல்லது அந்த புறச்சான்றுகள் எங்களுக்கு தராத சில பரிமாணங்களையும்
ஆழமான தகவல்களையும் ஆழமான பார்வையையும் வீச்சையும் இலக்கியங்கள் தருகின்றபடியால் அவற்றை மிக முக்கியமான சுவடிகளாகவும் ஆவணங்களாகவும் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. அது என்னுடைய முதலாவது வாதம். அதாவது இலக்கியங்களை வெறுமனே அகச்சான்றுகள் என்று குறைந்த விழுமியத்தோடு குறைந்த மதிப்பீடுகளோடு நாங்கள் தள்ளிவிட முடியாது. ஏராளமான முக்கியமான விடயங்களை நாங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். அது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சான்று. அந்த சான்றை நாங்கள் இரண்டாம் தர சான்றுகளாக வைக்க முடியாது. அது என்னுடைய முதலாவது வாதம். இரண்டாவது கருத்து அல்லது வாதம் என்னவென்றால், நாங்கள் பண்பாடு அல்லது மரபுரிமை என்று சொல்கிற பொழுது அது தமிழ் பண்பாடாக இருக்கலாம், அல்லது தென்னாசிய தென்னிந்திய பண்பாடாக இருக்கலாம். அந்த பண்பாட்டுக்கான ஒரு பொதுமையை கட்டமைப்பதில் எப்பொழுதும் ஒரு அரசியல் தொழிற்பட்டு வந்திருக்கிறது. எங்களுக்கு அடுத்த மாதம் ஜனவரி மாதம் எங்களுக்கு தெரியும் தமிழ் மரபு திங்கள் நாங்கள் இங்கே கொண்டாடப் போகின்றோம். அப்போ அந்த தமிழ் மரபு திங்களுக்குள்ளாக கட்டமைக்கப்படுகின்ற அந்த பண்பாடு என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இது உதாரணத்திற்கு அது ஒரு ஆளுமை மிக்க, ஆட்சி மிக்க, தெரிந்திருக்கப்பட்ட ஒரு பண்பாடாக இருக்கிறது. அந்த பண்பாட்டுக்கு அப்பால் மாற்று பண்பாடுகள் தமிழுக்கு இருக்கின்றன. ஆனால் அந்த மாற்று பண்பாடுகளை பதிவு செய்த இலக்கியங்களை பற்றி எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. எங்களுடைய தைப்பொங்கல் விழா கூட நாங்கள் இப்பொழுது இங்கே கொண்டாடுகிற முறைப்படி ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கொண்டாடப்பட்ட முறைமே அல்ல அது. அதுபோல எங்களுடைய பழைய சங்க இலக்கியத்தில் கார்த்திகை விளக்கு தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விழாவாக குறிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த முக்கியத்துவத்தை நாங்கள் இப்பொழுது அதுக்கு கொடுப்பதில்லை, கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகின்றோம். அப்போது இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், பண்பாடு என்பது பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் சொல்வது போன அது ஒரு தேங்கி போன குட்டே அல்ல. அது தொடர்ச்சியாக மாற்றம் பெற்று வருவது, தொடர்ச்சியாக தன்னை மீளமைத்துக் கொள்வது, தொடர்ச்சியாக தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய வார்ப்புகளையும் புதிய இயல்புகளையும் சேர்த்து கொள்வது, காலத்துக்கேற்ற முறையில் தன்னுடைய தகவமைப்பையும் வாழ்க்கை நோக்கையும் அது மாற்றுகிறது. அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படி வருகிறது என்பது முக்கியம். அந்த மாற்றத்தை கண்டுகொள்ள தவறுகிற பொழுதுதான் இல்லை இந்த வகையான மாற்றம் இப்படி வந்திருக்கிறது என்று சொல்கிறது, அந்த பதிவு ஒரு மாற்று பண்பாட்டு பதிவாக மாறுகிறது. அது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு, இந்த மாற்று பண்பாடு என்று நாங்கள் சொல்வது. அதுபோல இந்த மாற்று பண்பாடுடைய இன்னும் ஒரு இயல்பு, அது எப்பொழுதும் ஒத்தோடி பண்பாடாக இருக்காது. ஒத்தோடி என்று நான் சொல்வது ஆட்சி மிக்க அரசுகள், ஆட்சி மிக்க அரசர்கள், ஆட்சியும் பலவும் பெற்ற கருத்தியல்களுக்கு அதனோடு சேர்ந்து ஒத்தோடி செல்கின்ற ஒரு மரபாக இருக்காது. அது எப்பொழுதும் மாற்றாக இருக்கிற பொழுது அது ஒரு மறுத்தோடி மரபாகத்தான் இருக்கும். ஆட்சி பெற்று ஆளுகின்ற கருத்தியல்களை இதை மறுத்தோடுகிற ஒரு மரபாகத்தான் அது இருக்கும். அப்படி சொல்கிற பொழுதுதான்
எங்களுடைய அடித்தள மக்களுடைய வரலாறு, மரபு, பண்பாட்டு அம்சங்கள் அவை எல்லாவற்றையும் அது முன்னுக்கு கொண்டு வருகிறது. என்றால் ஆளுமையமற்ற ஆட்சி பெற்ற இந்த பெரும்பான்மை பண்பாட்டு மரபுகள் அதனை பற்றி பேசாது. அது ஒரு கருத்து. அடுத்ததாக இந்த பண்பாடு என்பதை என்ன அர்த்தத்தில் அல்லது என்ன பொருளில் நான் பயன்படுத்துகிறேன் என்பதை நான் மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். பண்பாடு என்பதை நாங்கள் மானுடர்களும் அவர்களும் இயற்கையும் தங்களுக்கிடையே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவுகள், பரிமாற்றங்கள், அவற்றின் மூலம் உருவாகின்ற ஒரு விளைவு என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னா மானுடர்களுக்கும் இயற்கைக்கும் இடையான இடைத்தாக்கத்தை விட்டு நாங்கள் பண்பாட்டை பேச முடியும். இயற்கை மட்டுமல்ல, நிலக்காட்சிகள், ஒவ்வொரு நிலக்காட்சியும் ஒவ்வொரு பண்பாட்டுக்கும். அதுபோல இந்த பண்பாடு என்பதை இந்த நாகரிக வளர்ச்சி முறையில் என்ன வகையான தொழில்நுட்பங்கள் எங்களை பாதித்திருக்கின்றன, அந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு ஏற்படுத்திய பண்பாட்டு மாற்றங்கள் என்பதை வெளிப்பார்க்கிறது இன்னொரு தளம். உதாரணமாக காதல் என்பது, ஊடல் என்பதை, மோகம் என்பது, வேட்கை என்பதை இன்றைய இந்த வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா உலகத்தில் நாங்கள் பார்க்கிற முறைமைக்கும் வள்ளுவர் எழுதிய முறைமைக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு இருக்குது. உணர்வு ஒன்றாக இருந்தாலும் இந்த வெளிப்பாட்டு முறைகளிலையும் அந்த தொட்டுணர் அனுபவங்கள் தருகின்ற முறைக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. அது பண்பாட்டை இன்னொரு முறையில் பார்க்கிறது. பண்பாட்டை என்னுடைய பார்வையில் நான் முக்கியமாக பார்க்க விரும்புவது இலக்கியம் சார்ந்து, கவிதைகள் சார்ந்து. இலக்கியத்தை விட்டுவிட்டு நாங்கள் பண்பாட்டை பற்றி பேச முடியும். என்ற இலக்கியம்தான் மிகச் சிறப்பான, பெருமை மிக்க, ஆழமும் செறிவும் விரிவும் தரக்கூடிய ஒரு கருவி எங்களுக்கு பண்பாட்டை பற்றி பேசுவதற்கு. அதுபோல இந்த இலக்கியத்தில் தான் இந்த மாற்று பண்பாட்டு பதிவுகள் தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. போரையும் போருடைய வெற்றியையும் வீரத்தையும் ஏராளமாக பாடுகிற வீரயுகம் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த வீரயுக பாடல்களில், சங்க பாடல்களில் ஒரே ஒரு குரல் தனித்து நிற்குது தானே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தரவாரா. அதுதான் அந்த கொற்றை தனிக்குரல். அது மாற்று பண்பாட்டினுடைய ஒரு பதிவு, மாற்று பண்பாட்டினுடைய ஒரு குரல். அந்த மரபின் தொடர்ச்சி, அந்த மாற்று பண்பாட்டு பதிவாக இலக்கியம் வந்திருப்பதன் தொடர்ச்சியை தமிழ் மரபில், தமிழ் கலை இலக்கிய மரபில் நாங்கள் தொடர்ச்சியாக இடையறாமல் நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் சிந்தனை மரபிலும் இதை பார்க்கலாம். அதை நான் பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவரிடம் விட்டு வருகின்றேன். இப்போ இதுதான் இந்த மாற்று பண்பாடாக இலக்கியம் பார்த்துக்கான ஒரு சில உதாரணங்கள். இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், நாங்கள் ஏன் இந்த பண்பாட்டை பதிவு செய்வது அல்லது ஆவணப்படுத்துவது அல்லது சுவடிகள் காப்பகத்துக்குள் கொண்டு போய் எங்களுடைய மர உரிமையினையும் பேணுவது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கு என்னுடைய மறுமொழி என்னவென்றால், நாங்கள் நினைவழிதலை சந்திக்கின்றோம். நினைவழிதல் நடக்கிற பொழுது
அதற்கு அதனை எதிர்த்து நினைவு எழுதுதல் நடக்கிறது. நினைவழிதல், நினைவு எழுதுதல், கூடவே நினைந்து அழுதல். நினைவழிதல், நினைவெழுதல், நினைந்து அழுதல். இந்த மூன்றும் எங்களுடைய சமூகத்துக்கு நடக்கிறது, குறிப்பாக இனப்படுகொலைக்கு பிற்பாடு. இந்த மெமோரியலைசேஷன், மெமரி, ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள் இந்த ஆங்கிலத்தில் இந்த துறையை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் வரலாற்றை எழுதுகிற பொழுது, பண்பாட்டு வரலாற்றை எழுதுகிற பொழுது, பதிவு செய்கிற பொழுது இந்த நினைவழிதலையும் நினைவெழுதலையும் நினைந்து அழுவதையும் தவிர்க்க முடியாது. நினைந்தழுதல் என்பது கடந்த காலத்தை பற்றி எங்களுடைய ஏக்கம், நொஸ்டால்ஜியா என்று நாங்கள் சொல்லலாம். அல்லது எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே என்று நாங்கள் படுகிற இந்த அவலம், அதுதான் முக்கியம். குறிப்பாக இனப்படுகொலைகளிலிருந்து தப்பி வந்த சமூகங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சிக்கல் என்னவென்றால், தங்களுடைய நினைவுகளையும் வேதனையும் வலியையும் துயரத்தையும் பண்பாட்டினுடைய குலைப்பையும் அவர்கள் பேண விரும்புகிறார்கள். ஆனால் மறதி ஆட்கொள்ளுது. ஒரு மறதிக்கு எதிரான போராட்டமாகத்தான் நாங்கள் இந்த பண்பாட்டு எழுதலை இப்போ பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய தலைமுறைக்கு தெரியாது கடந்த பல ஆண்டுகளாக என்ன நடந்தது. மறதி. யாழ்ப்பாண நூலகம் எப்போது எரிக்கப்படுது என்பதே பெரும்பாலானருக்கு தெரியாது. மாறி மாறி தேதியை போடுகிறார்கள். இந்த மறதிக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இனப்படுகொலைக்கு தப்பி வந்த எல்லா மக்களும் தங்களுடைய நினைவுகளை பேணுறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேலில் கூட புதிய புதிய தலைமுறைக்கு அவர்கள் அந்த தங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை கற்றுக் கொடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பதிவு செய்வது, ஆவணப்படுத்துவது என்பது பண்பாடு சார்ந்து மட்டுமல்ல, எங்களுடைய நினைவுகள் வரலாற்றியல் சார்ந்து முக்கியமானது. அப்படி நாங்கள் செய்ய வேணும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தேவை, அந்த தேவையையும் அதில் நாங்கள் ஈடுபடுவதையும் தான் நாங்கள் இந்த மாற்று பண்பாட்டு பதிவுகளாக எப்படி இலக்கியங்கள் அமைகிறது பார்க்க வேண்டும். அப்படி பண்பாட்டு பதிவுகளாக இலக்கியங்களை தவிர ஆவணங்கள், வாக்குமூலங்கள், படங்கள், ஒலிப்பதிவுகள் போன்ற ஏராளமான விடயங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் இருக்கலாம். ஆனால் நான் வலியுறுத்த போவது இந்த நினைவு கூறலுக்கும் இந்த மாற்று பண்பாட்டு பதிவுகளுக்கும் கூடிய ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு பதிவுகளையும் தான். இந்த இலக்கியம் எப்படி மாற்று பண்பாட்டுக்கு படுதலுக்கு உதவி செய்திருக்கு என்பதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. நான் அதை விரிவாக சொல்ல தேவையில்லை, சொல்வதற்கான நேரமில்லை. ஆனால் குறிப்பாக சில எழுத்தாளர்களுடைய உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு அதை சுட்டு காட்டலாம். இங்கு கூடியிருக்கிறவங்களுக்கு புதுமை பித்தன் நல்ல மிகவும் அறிமுகமாக இருப்பார். புதுமை பித்தனுடைய முழு கதைகளையும் வாசித்தால் ஏராளமான கதைகள் மாற்று பண்பாட்டு பதிவு. அந்த காலத்திலே துக்கல் ஆட்சி பெற்றிருந்த பண்பாட்டுக்கு எதிரான மாற்று பண்பாட்டு குரல் தான் வச்சிருக்கார். நல்ல உதாரணம் எல்லோருக்கும் தெரியும், அவருடைய பொன்னகரம் என்ற கதை. 1936ஆம் ஆண்டு அவர்கள் இந்த பொன்னகரம் என்ற ஒரு கதை, சின்ன கதை. அந்த கதையில் அம்மாளு என்றொரு கதாபாத்திரம், அவர்கள் 5 பேர் உள்ள குடும்பம். அதில் 5 பேர், அதில் 4 பேரும் ஒரு குதிரையும்.
அவர் குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் மிகவும் மிகவும் வறுமையில் உழல்கின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு. ஆனால் குடும்பத்தில் எல்லோருமே நன்றாக சாராயம் குடிப்பார்கள். ஒரு நாள் அம்மாளினுடைய கணவன் முருகேசன் தானம் குடித்து தன்னுடைய குதிரைக்கும் கொடுத்து வண்டி ஓட்டி விழுந்து கால் முதுகு உடைஞ்சி வந்து வீட்டை இருக்கிறார். சரியான நோவும் காய்ச்சலும். அப்போ முருகேசன் அம்மாவை கேட்குறான், எனக்கு பால் கஞ்சி குடிக்க வேணும் போல இருக்குண்டு. வீட்டில் ஒரு சதம் காசும் இல்லை. அம்மாளே அந்த பைப்படிக்கு தண்ணி எடுக்க போகிறேன். அந்த பைப்படியில் தண்ணி எடுக்கிறது என்பது பாரத போருக்கு சமன் என்று எழுதுகிறார் பசுமை பித்தன். அங்கே போயிட்டு திரும்பி வரைக்குள்ள அம்மாளுக்கு 22 வயசு, அவருக்கு மேலே நீண்ட காலமாக கண் வச்சிருக்கிற ஒருத்தன் பார்க்குறான். கூட்டின்னு போகிறான். இவன் கையில் 3/4 ரூபாய் வருது. அப்போ பால் கஞ்சி வாங்கி கொடுக்குறா முருகேசனுக்கு. புதுமை பித்தன் இப்படித்தான் கதையை முடிப்பார். பொன்னகரம் பொன்னகரம்னு கதைக்கிறீங்களே ஐயா, இதுதான் பொன்னகரம். பொன்னகரம் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் பொன்னகரம். இதுதான் இந்த சம்பவம் நடந்ததும் உண்மை. இப்படி ஏராளமான பல்வேறு வகையான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது இந்த மைய நீரோட்ட பண்பாட்டத்தில் இடம்பெற. இன்னொரு உதாரணம் ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம். அக்னி பிரவேசத்தை நீங்கள் எல்லோரும் வாசித்திருப்பீர்கள் நண்பர்கள். ஜெயகாந்தனை பற்றி அற்புதமான ஒரு ஆவணப்படம் எடுத்தவர் நண்பர் மூர்த்தி இங்கே இருக்கிறார். அக்னி பிரவேசம் கதையில் அந்த பாலியல் வல்லுறவுக்குள்ளான அந்த பெண் கங்கா தான். அவ சித்தரிக்கிற முறை கிளத்தரையில் கொண்டு போய் தண்ணியை ஊற்றி போட்டு நீ புனிதம், சரி. அது பிறகு கங்காவுடைய கடை தொடர்ச்சி போகுது. அது வேறு எங்கேயாவது மைய நீரோட்ட பண்பாட்டில் பதிவு செய்ய முடியுமா? அது ஒரு அந்த சடங்கு அவ செய்த அந்த மறு உடம்பு முக்கியம் இல்லை, உன்னுடைய ஆத்மா முக்கியம் என்று அந்த விட்டு சொன்னதை, அதுதான் அந்த மாற்று பண்பாட்டுடைய மூலம். அது இலக்கியத்தில் வருது. இது மாதிரி டேனியலுடைய கதைகளை படித்தவர்களுக்கும் தெரியும். நிறைய கதைகளில் ஏராளமான இந்த மாற்று பண்பாட்டு விடயங்கள் வருகின்றன. இவற்றையெல்லாம் சொல்லி போட்டு இதற்கு முக்கியமான இன்றைய ஒரு உதாரணத்தையும் ஒரு பின்னணியையும் உங்களுக்கு சொல்ல வேணும். அது சமூகவியல், அரசியல், வரலாறு சார்ந்து வருகிறது. ஏனென்றால் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதனை மறைப்பது, அதனை பண்பாடு சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து அல்லது விழுமியம் சார்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்றது மிக மிக முக்கியமான ஒரு சிக்கலாக எல்லா பண்பாடுகளையும் இருக்குது. 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை யுத்தத்தின் போது பாகிஸ்தானிய ஆர்மி கிட்டத்தட்ட 1,30,000 பங்களாதேஷ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட்ட தகவல். அப்படி வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட ஏராளமான பெண்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. நிறைய பேர் கர்ப்பம் தரித்திருந்தார்கள். விடுதலை பெற்ற பிற்பாடு இந்த கர்ப்பம் தரித்தவர்களை அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக கர்ப்பத்தை அளிக்குமாறு உத்தரவிட்டு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த அரசாங்கம் அந்த பெண்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அல்லது ஆஸ்திரேலிய மருத்துவர்களை அழைத்து அவர்களுடைய கர்ப்பங்களை கலைத்தது, அவர்களுடைய சம்மதம் இல்லாமல். இது ஒன்று என்றால் பரவாயில்லை, ஆயிரக்கணக்கில். இதனுடைய அரசியல்களுக்கு அப்பால் இவற்றை பற்றி எங்கேயாவது ஏதாவது முக்கியமான இலக்கிய பதிவு மைய நீரிடத்தில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
இதுபோல தான் ரெண்டாவது உலக மகாயுத்த காலகட்டத்தில் ரெண்டாவது உலகப் போர் காலகட்டத்தில் அமெரிக்க கனேடிய நேசப்படைகள் கிட்டத்தட்ட 70,000 ஜெர்மன் பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கிறார்கள். அவர்கள் பல பேருக்கு குழந்தைகள் பிறந்தன. அந்த வரலாறு எங்கேயும் ஆவணப்படுத்தப்படவில்லை, ஒரு இடத்துலையும் கிடையாது. ஆக ஏனென்றா உங்களுக்கு தெரியும், நாங்கள் நவம்பர் மாதம் பொப்பி மலரை சூடி கொண்டாடுற பொழுது ஒரு பக்க வரலாற்றை மறைச்சி போட்டு தான் கொண்டாடுறோம். கனடிய படைகளும் அமெரிக்க படைகளும் நேசத்திலும் செய்த எந்த அநியாயங்களும் எங்களுக்கு அதை நாங்கள் பேச மாட்டோம். அதால் தான் மாற்று பண்பாடாக அந்த எதிர்த்தோடி மறுத்தோடி இது முக்கியம். அந்த ஜெர்மன் பெண்களுக்கு நடந்த அநியாயத்தை பேசிய ஒரே ஒரு எழுத்தாளர், இயக்குனர், அவருக்கு பேர் ஹெல்கி சாண்டர்ஸ். நான் பிறகு உங்களை இந்த டெக்ஸ்டில் அனுப்பி விடுறேன். ஹெல்கி சாண்டர்ஸ் அவர் எடுத்து ஒரு 90 நிமிட நேர படம், லிபரேட்டர்ஸ் டேக் லிபர்ட்டிஸ். அந்த படமும் அந்த படத்தையொட்டி அவர் எழுதிய நூலும் மட்டும்தான் இந்த அநியாயத்தை பதிவு செய்த ஒரே ஒரு ஆவணம், இலக்கிய ஆவணம். வேறு எந்த ஆவணமும் கிடையாது. இப்போ எங்களுக்கு என்னுடைய பொருளை நோக்கி இந்த மையத்துக்கு நாங்கள் வருகிறோம். இவ்வளவு முக்கியமான, இவ்வளவு விலக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது தவிர்க்கப்பட்ட விடயங்களை ஆவணங்களாக கொண்டு வந்திருப்பது இதுவரைக்கும் அது இலக்கியம்தான். எனவே இந்த மாற்று கருத்தையும் மாற்று பண்பாட்டு பதிவுகளையும் மிகச் சிறப்பான முறையில் கொண்டு வந்தமை, அதற்கான அந்த முழுதான அந்த சிறப்பையும் பங்கையும் நாங்கள் இலக்கியத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்படி சொல்கிற பொழுது இந்த மாற்று ஆவணப்பதிவு அல்லது மாற்றுச்சோடிகள் அல்லது மாற்று அருங்காட்சியகங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதில் மிக சுருக்கமாக சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னென்னு சொன்னால், இதுவரையான எல்லா வகையான ஆவணப்பதிவுகள், ஆவண காப்பகங்கள், அருங்காட்சியகங்கள் எல்லாம் அரசு நிறுவனங்கள் தானே நடத்துது, அல்லது பணம் வாய்ந்த சில செல்வந்தர்கள் நடத்துகிறார்கள். இலங்கை ஆவண காப்பது போனீங்கன்ற ஏதாவது ஒரு தமிழ் ஆவணத்தை உங்களுக்கு போய் எடுக்க முடியுமா? நான் சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லா இடங்கள்லையும் பழைய தமிழ் ஆவணங்களை தேடி போயிருக்கிறேன். கிடையாது, இருந்தாலும் தரவும் மாட்டார்கள். இருந்தால் எல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்தியலுக்குள்ள அரசாங்கங்கள் நிர்வகித்து நடத்துகிறவை. இங்கும் கனடாவிலும் கூட எல்லா பெரிய ஆவண காப்பகங்களையும் இந்த காலனி ஆதிக்கம் செலுத்திய பிரிட்டிஷ் கலோனியலிஸ்ட், பிரெஞ்சு கலோனியலிஸ்ட்டை பற்றின அவர்கள் பயனியர்ஸ், அது முன்னோடிகள், வழிகாட்டிகள் என்று தான் இருக்குது. மற்ற இந்த பூர்வ குடிமக்கள், எங்களுடைய பழங்குடி மக்களை பற்றி எந்த இதையும் அவர்கள் சேர்த்து வைக்கல. அதுக்கு மாற்று சுவடி காப்பகங்கள் தான் அது கிடக்கு. அப்போ நாங்கள் ஆவண காப்பகங்கள், அருங்காட்சியகங்கள் அங்கே பேணப்படுவதை பற்றி பேசுகிற பொழுது அவை எல்லாம் அரசாங்கம் சார்ந்தும் நிறுவனம் சார்ந்தும் ஒத்தோடிகளால் எழுதப்பட்ட, ஒத்தோடிகளால் உருவாக்கப்பட்ட ஆவணங்களாக தான் இருக்கின்றன. அதுக்கு எதிர்ப்பு கிடையாது, மாற்று கிடையாது. இரண்டாவது, இந்த இப்படியா செய்கிற பொழுது ஏராளமான வரலாறு அளிக்கப்படுகிறது. மக்களுடைய பிரதித்துவம் கிடையாது. மிக மிக மோசமான முறையில் அந்த உண்மையின் குரல் அங்கே நசுக்கப்படுகிறது.
அப்படியானால் இந்த மாற்று பதிவுகளை நாங்கள் எங்கே தேட வேண்டும்? ரஷ்ய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அந்த அண்டர் கிரவுண்ட் சாமி சித்தார்த் என்று சொல்கின்ற துண்டு பிரசுரங்களும் இலக்கிய சஞ்சிகளும் அரசாங்கத்தை விமர்சித்து வேறு வேறு ரகசியமான சுற்றுக்களில் வந்தவை. இலங்கை தமிழ் தேசிய விடுதலை போராட்ட சூழலில் ஏராளமான துண்டு பிரசுரங்கள் ஆவணங்கள் வந்தன. அவை ஒன்றும் முறையாக ஆவணப்படுத்தப்படவில்லை. அது படிப்பகம்.com என்ற இணையதளத்தில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த போராட்ட காலத்தில் இருந்த ஏராளமான விடயங்களை பற்றிய ஆவணங்கள் இல்லை. ஆவணங்கள்கிட்ட கிடையாது. இந்த மாற்று சம்பவங்கள், முக்கியமான நிகழ்வுகளை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் இவை எங்கே கிடைக்கின்றன என்று நாங்கள் தேடிக்கொண்டு போனோம் என்றால் அவை எங்களுக்கு இலக்கியத்தில் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் தான் கிடைக்கின்றன. நான் உங்களுக்கு 2 சிறுகதைகளை சுற்றுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த 2 கதைகளையும் நீங்கள் எவ்வளவு பேர் வாசித்தீர்களோ தெரியாது. அந்த 2 கதைகளும் இந்த நான் சொல்கிற இந்த மாற்று ஆவணப்பதிவுகளாக வேறு எந்த ஆவணங்களும் இல்லாத ஒரு நிலையில் எப்படி இலக்கியம் அதை செய்கிறது என்பதற்கான உதாரணம். அதில் அந்த முதலாவது கதை கிழக்கு மாகாணம் வாழைச்சேனையைச் சேர்ந்த ஜிஃப்ரி ஹாசன் எழுதியுள்ள கதை. அந்த கதையின் பெயர் முடிவற்ற கண். உங்களில் சிலர் வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த கதை பாத்துமா ராத்தா என்ற ஒரு பெண்ணை பற்றியது. அவருடைய தொழில் இடியப்பம் வைத்து இடியப்பத்தை விற்பது. அதன் மூலம் அவர் வாழ்ந்து வருகிறார் ஒரு இஸ்லாமிய சூழலில். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய இடத்தில் விடுதலை இயக்கம் ஒன்று முகாம் அமைத்து தாங்கியிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டையும் இவர் தான் ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு எல்லாம் கொடுத்து வருகிறார். முன்னேற சாப்பாடு, காசு வாங்குவதில்லை. அப்போ ஒரு தனியாள் வீட்டில் கொஞ்சம் கிளிகளை வளர்க்குறா, ஒரு பூனை வளர்க்குறா. ஒரு துணிச்சல் மிக்கால் தொடர்ச்சியாக அந்த வேலையை இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக பேணி கொண்டிருக்க தம்பிமாருன்னு தான் சொல்கிறது அவள். ஆனால் கிழக்கை இராணுவம் படையெடுத்து ஆக்கிரமித்த போது அவர்கள் இந்த இயக்கங்களுக்கு ஆதரவான அல்லது இயக்கங்களை பேணி உணவு கொடுத்தவர்கள் எல்லாரையும் தேடி தேடி கொள்கிறார்கள். பாத்திமா ராத்தாவையும் கொண்டு போய் வீட்டில் போய் இழுத்து வந்து அப்படியே உயிரோடு கொளுத்துறாங்களாமே இலங்கை இராணுவம். ஆனால் அவன் கண் மட்டும் மூடையில்லை. அதுதான் அந்த முடிவற்ற கண். இது ஏன் மாற்று பதிவாக இலக்கியத்தில் வருதென்றால் தமிழ் மக்களுடைய போராட்டத்திற்கு இந்த முஸ்லீம் மக்கள் அளித்த பங்கை பற்றி எந்த உத்தியோகபூர்வமான பதிவும் நமக்கு கிடையாது. இந்த மயநீரோட்ட வரலாற்றிலேயோ அந்த கதைகள்லேயோ அல்லது கொண்டாட்டங்கள்லேயோ கிடையாது. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள் விடுதலை புலிகளிலிருந்து செத்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெரியாது நமக்கு. இதுதான் எப்படி இந்த எழுதாத வரலாற்றை, மறைக்கப்பட்ட வரலாற்றை அல்லது நாங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவணப்படுத்தப்படிய வரலாறு ஆவணப்படுத்தப்படாத போது எப்படி இலக்கியம் அங்கே வருகிறது. 2வது உதாரணம் இந்த
ஒரு 3 நிமிடம் பேசலாம் தானே? ஆம். ரெண்டாவது உதாரணம், நான் உங்களுக்கு இந்த வாசிக்க அனுப்பிய இன்னொரு கதை. அந்த கதையினுடைய பேர் தியாகம். காணி உறுதி என்ற அந்த தொகுப்பில் இருக்கிறது. அந்த தொகுப்பை எழுதியவர் இளையவன் என்பதுதான் புனைபெயர். ஆனால் அந்த புனைபெயருக்குரியவர் சின்னபாலா. ஈரோஸ் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்தவர். பால நடராஜ சர்மா தான் அவருக்கு பேர். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் ஒருத்தர். அவர்களின் இந்த கதை தான் தியாகம். அது ஒரு உண்மை கதை. அந்த கதை நடந்த களம், பின்னணி எல்லாம் எனக்கும் தெரியும். ஒரு வகையில் அந்த இடத்துக்கு நானும் ஒரு சாட்சி. அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் அந்த தன்னுடைய கதையில் செங்கலடியிலிருந்து போகிற விதின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அந்த புவியியல் இடத்தை அவர் கொஞ்சம் மாற்றியிருக்கிறார் கதையினுடைய காரணத்தவைக்காக. எந்த ஒரு காட்டு, உண்மையிலே ஒரு திருவோணமலையில் இருந்து அப்பொழுது இந்த புடவைக்கேட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இப்பொழுது அதை சிங்கள குடியேற்றவாதிகள் சாகரபுரம் என்று மாற்றி விட்டார்கள். அந்த குச்சவழிக்குள்ளால் போகிற ரோட்டு அது. அந்த குச்சவழிக்குள்ளால் புடவைக்கட்டு அந்த இடத்துக்கு போகிற அந்த காட்டுப்பகுதி. அப்படியான ஒரு காட்டுப்பகுதியில் போகிற ரோட்டில் 2 விடுதலை அமைப்புகள், விடுதலை புலிகள் அமைப்பும் ஈரோஸ் அமைப்பும் கண்ணி வெடி போட்டிருந்தார்கள். அந்த காட்டுக்குள்ளே போகிற அந்த பாதைக்கு முன்னாடி ஒரு சின்ன தேநீர் கடை இருந்தது. அந்த கடையவரை அந்த அந்த கடையை நடத்தினவர் அவரை பற்றித்தான் இந்த கதை. இந்த சின்னபாலா அவனுடைய தியாகம் என்ற கதை. அதில் என்ன, இப்போ அந்த அந்த கதை நடந்துக்கிற அந்த காலத்தில் தான் குச்சவெளியிலேயே ஒரு சின்ன தொல்பொருளியல் ஆய்வு நடந்தது. அதில் நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சார்பில் பங்கு பெற்றிருந்தோம். அப்போ அந்த கடையில் தான் நாங்களும் போய் இந்த பிளெயின் டீ குடிக்கிறது. அவர் நன்னாரி போட்டு அற்புதமான, அப்போ எல்லோரும் அந்த கடையில் தான் போய் குடிக்கிறது. ஒரு அருமையான கடையாகும். அப்போ இயக்கக்காரரும் அவருடன் வந்து குடிக்கிறது, அவருக்கு தான் தேடி கொடுத்தது, சாப்பிட்றது ஒரு ஆதரவாக இருந்தவர். ஒரு நாள் என்ன நடக்குது அவருக்கும் தெரியும், இந்த மாதிரி எல்லாம் வச்சது என்றால் அந்த கதையை வாசிக்கின்ற தெரியும் உங்களுக்கு. ஒரு நாள் ஒரு பெரிய இராணுவ படையணி அந்த தெருவால் வந்து அவர்கள் அந்த காட்டு வழிக்குள்ளாக போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த போகிற வழியில் எங்கேயாவது கண்ணிவடி இவர்கள் புறத்திருக்கக்கூடும் என்று. ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவர்கள் அந்த தேநீர் கடைக்காரரோடு அவருடைய கடையிலிருந்து தேநீர் குடித்து விட்டு எல்லாம் முடிந்த பிறகு அவரை தங்களுடைய வாகனத்தில் ஏற்றுறாங்க, வாங்குவாருங்கொண்டு. அவருக்கு தெரியும் தானே, அங்கால கண்ணிவடி போட்டிருக்கு. அவர் எந்த விதமான முறைப்பாடுமின்றி அந்த வாகனத்தில் ஏறி செல்கிறார். ஒரு 10-15 நிமிடங்களுக்கு பிறகு கண்ணிவடி வெடிக்கிறது. அது ஒரு மகத்தான தியாகம். ஆனால் இத்தகைய தியாகங்கள் எங்களுடைய போராட்ட மரபில் பேசப்படுவது. நாங்கள் சொல்கின்ற மாவீரம் தியாகத்துக்குள்ளே இவர்களை சேர்த்திருக்கிறோமா? இப்படி ஒன்று இல்லை, நூற்றுக்கணக்கான கதைகளையும் சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இவை எங்களுடைய வரலாற்றுக்குள்ளே போக வேணும், எங்களுடைய போராட்ட வரலாற்றுக்குள்ளே போக வேணும் என்றால்
அங்கே இல்லை, எந்த ஆவணத்திலையும் கிடையாது. கைதடியில் நடந்த பெரிய குண்டுவெடிப்பு, அதுபோல ஏராளமான நினைவு இதுகளை நாங்கள் கூறலாம். அப்போ இந்த இதுக்கு நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே போக வேண்டியிருக்கு? இலக்கியத்துக்கு, கவிதைக்கு. என்னுடைய கடைசி உதாரணம், அந்த உதாரணமும் மிக முக்கியமான உதாரணம். ஏனென்றால் நாங்கள் இந்த ஈழம், தென்னாசியா என்ற இதை விட்டு நாங்கள் இன்னும் ஒரு உலக பெரிய தளத்துக்கு கொண்டு போவோம். 1781 உங்களுக்கு தெரியும், இந்த அடிமை உடைமை முறை, அட்லாண்டிக் ஸ்லேவரி, அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 127 மில்லியன் மக்களை அடிமைகளாக பிரித்தானியா, நெதர்லாண்ட்ஸ், அமெரிக்கா போன்றவர்கள் கடத்தி கொண்டு வந்து அடிமைகளாக வைத்திருந்தார்கள். ஸ்லேவ் ட்ரேட், அடிமை வியாபாரம். அதற்கு ஏராளமான கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்படி வந்த அந்த கப்பல்கள் கடலில் தாண்டு போயிருக்குது, ஏராளமான மக்கள் செத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய மிக மிக துயரமும் அவலமும் தோய்ந்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றின் பக்கங்கள் பல வகையாக எழுதப்பட்டிருந்த போதிலும் ஏராளமான பக்கங்கள் கிடையாது, எழுதப்படவில்லை, எந்த வரலாற்றிலையும் இல்லை. அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை கனடாவில் இருக்கின்ற ஒரு கவிஞர் நோபேசி பிலிப் என்று நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் வைத்திருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன், நீங்கள் வீட்டில் பார்க்கலாம். அவன் கண்டுபிடிச்ச என்னென்னு, ஒரு 1790 இந்த கப்பல், ஒரு கப்பல், அந்த கப்பலுக்கு பேர் ஜாங். அந்த கப்பலில் 150 ஆப்பிரிக்க மக்களை, அதில் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு ஒரு அடிமை முதலாளி இங்கிலாந்துக்கு கிளம்புகிறார். அப்படி கிளம்புகிற பொழுது, கிளம்பி அந்த கப்பல் போய்கொண்டிருந்த அரை வழியில் அந்த கப்பல் ஓட்டுநருக்கு வழி தவறிவிட்டது. வழி தவறிவிட்டால் அவர்கள் தங்களோடு எடுத்து சென்றிருந்த உணவு, தண்ணீர் எல்லாம் நீண்ட காலத்துக்கு போதார். அப்போ என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். அந்த காலத்து அடிமை உரிமை சட்டத்தின்படி, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்தில் இருந்த சட்டத்தின்படி, நீங்கள் அடிமைகளை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் இயற்கை தங்கள் உடல்நலக்குறைவாக இறைந்தால் நீங்கள் நட்டஈடு கேட்க முடியாது, தர முடியாது. வேறு காரணம் நீங்கள் நட்டஈடு கேட்கலாம். அப்போ இவர் யோசிச்சார், இப்போ சாப்பாடு குறைவு, வேறு ஒன்றும் இல்லை, அப்போ நாங்களும் போய் சேர முடியாது. அப்போ என்ன வழி என்றால், அந்த 150 பேரையும் கொண்டு கடலுக்குள்ளே தள்ளிவிட்டார் ஒவ்வொருவராக. பிறகு கப்பல் ஏராளமான உணவு அவர்களுக்கு இருந்தது. ஒரு மாதிரி லண்டனுக்கு போய் சேர்ந்தார்கள். லண்டனுக்கு போய் சேர்ந்தது அல்ல, அவர்கள் போய் தங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் கேட்குறார்கள், தங்களுடைய காகோ, ஆக்கலன்னு கூட சொல்லி இல்லை, அண்டம், எங்களுடைய காகோ அழிந்து விட்டது, அதற்கான நட்டஈட்டை நீங்கள் தாருங்கள் என்று. அப்போ அந்த நட்டஈட்டு வழக்கு பெரிய அளவில் நடக்குது. ஏராளமான ஆவணங்கள், கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நட்டஈட்டு ஆவணங்கள் எதிலையாவது இந்த பண்டம் என்பது 180 மானிட உயிரினருக்கு இல்லை, குறிப்பிடவே இல்லை. அப்போ இந்த கவிஞர், அவருடைய மூதாதையர்கள் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள், அவர் தேடி கண்டுபிடிச்சு எங்கும் ஒரு அடிக்குறிப்பில் மட்டும் 150 ஆப்பிரிக்கன் ஸ்லேவ்ஸ் என்று இருந்திருக்கு, பிளாக் ஸ்லேவ். அந்த அடிக்குறிப்பை வச்சு
தேடி இந்த கதையை கண்டுபிடிச்சு அவள் ஒரு காவியம் எழுதுகிறார். அந்த காவியத்தினுடைய பேர் சாங். அது 2008 இங்கே வருது. இந்த நிகழ்வுக்கும் இதுபோல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளுக்கும் இந்த மைய நீரோட்ட ஆவணப்பதிவோ வரலாற்று பதிவோ கிடையாது. அப்போ அந்த காவியம் ஒரு அற்புதமான காவியம். அதில் அவள் தன்னுடைய கருத்து, தன்னுடைய சொல் எதையுமே சேர்க்க இல்லை. இந்த ஆவணங்களில் இருந்து எடுத்த பல்வேறுபட்ட சொற்களையும் இந்த கடைசி நேரத்தில் தண்ணிக்குள்ளே மூழ்கிற போது அந்த மக்கள் என்ன வகையான ஒலிகளை எழுப்பினார்களோ அந்த ஒலிகளை மட்டும்தான் அந்த நீண்ட காவியத்துக்கூடாக அவர் எழுப்புகிறார்கள். அந்த காவியம் தான் இந்த மறைக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட ஒரு வரலாறாக, அந்த வரலாற்றின் குறியீடாக இன்றைக்கு இருக்கிறது. இப்படி ஏராளமான உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் முடிவாக நான் திருப்பி தொடங்கின இடத்துக்கு வருகின்றேன். இந்த மாதிரியான மைய நீரோட்ட ஆவணங்கள் அல்லது அருங்காட்சியகங்கள், ஆவண காப்பகங்கள் இருப்பதில் எங்களுடைய உண்மையான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு மாற்று வரலாறு, மாற்று பண்பாட்டு பதிவு, மாற்று ஆவண காப்பகம், மாற்றுச்சோடி காப்பகங்கள் தான் எங்களுக்கு விழும். இந்த நூலக நிறுவனம் ஒரு முக்கியமான உதாரணம் அதுக்கு, யாழ் நூலக எரிப்புக்கு பிறகு. ஆனால் இந்த மாற்று இதில் வர்ற பொழுது நாங்கள் இலக்கியத்தையும் கவிதையையும் தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் அந்த மாற்றுக்கு, அந்த எதிர்த்தோடிக்கு, அந்த மறுத்தோடிக்கு நாங்கள் இலக்கியத்திடமும் கவிதையிடம்தான் போகின்றோம். நன்றி, வணக்கம்.